ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வரும் உன் அன்னையை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு பிள்ளையே. நேரம் குறைவாக இருக்கிறது, தெளிவாக கேட்டு தெரிந்து கொள் தங்கமே. நடப்பதையும் நடந்ததையும் பற்றியும் நடந்து கொண்டிருப்பதையும் பற்றியும் உனக்கு நான் தெளிவாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் அல்லவா? ஆனால் உனக்கு என் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாமல் தானே நீ இன்னும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்னும் 18 மணி நேரத்தில் நடக்க போவதை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். என் பிள்ளையே, நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை என்ன நடக்கப் போகிறது என்பதை இறுதி வரை பொறுமையாக கேள். பிள்ளையே, தள்ளிவிட்டு போகாதே என்று உனது ஆழ்மனம் சொல்லும் குரலுக்கு உயிர் கொடுத்து இதை கேள். தயவு செய்து இதை கேட்டுவிடு என் தங்கமே. உன் தாயின் குரலை இறுதி வரை கேள். உன் தாய் கூறும் அத்தனை பலனும் உனக்காகத்தான் பிள்ளையே. என் குழந்தையே, இதை நீ கேட்டால்தான் நடப்பது என்னவென்று தெளிவாக உன் மனதிற்கு புரியும். குழப்பங்களையே உனக்கு கொடுத்து 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 கொண்டிருக்கிறதல்லவா? உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்தி உன் வாழ்வில் நீ ஜெயித்துவிடவே கூடாது என்ற தோல்வியையே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது தங்கமே. உன் வீட்டிற்குள் பல குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. தெய்வத்தின் அருளால் உன் மனம் தெளிவு பெற்று கொண்டிருக்கிறதல்லவா? ஆனால் அந்த தெளிவை உன் வீட்டிற்குள் இருப்பவர்களிடம் இப்போது இருக்காது பிள்ளையே. அவர்களையும் முற்றிலும் தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறது தங்கமே. உனக்கு புரியாமல்தான் அவர்கள் ஏன் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்பினாய். தெரிந்து கொள், அவர்கள் அவன் வசமாக இழுத்து வைத்திருக்கின்றான். அவன் கட்டு முடிச்சில் அதை முடிந்து வைத்திருக்கின்றான். உனக்கு செய்த செய்வினை என்னவென்றால், உன்னை சுற்றி இருப்பவர்களை குழப்பத்தினால் தானே உன் வீட்டிற்குள் இருக்கும் நிம்மதியை இழந்து மண்டையை பிடித்து கொண்டு நீ எங்காவது செல்வாய் தங்கமே. அதற்காக செய்யும் செயல்கள் உனக்கு இருக்கும் உறவுகளுக்கும் உனக்கும் இல்லாமல் போக வேண்டும். உனக்காக இருக்கக்கூடாது. உன் பேச்சை கேட்க உன் பிள்ளைகள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் அது எத்தனை செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உன் குடும்பமே சின்னா பின்னமாக, உன் குடும்பத்தில் இருப்பவர்களாலே உன் மானத்தை வாங்க வேண்டும், நீ அவமானத்தில் தலைகுனிய வேண்டும் என்று அது எத்தனை கணக்கு போடுகின்றது தெரியுமா? உன் பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் உன் வீட்டுக்குள் இருப்பவர்கள் உன்னை நிராகரித்து விட வேண்டும். நீ என்ன சொன்னாலும் அது தவறு என்று அவர்கள் உன்னை நிராகரிக்க வேண்டும் என்பது இந்த செய்வினையின் செய்யப்பட்டுள்ள ஒரு செயல் தங்கமே. அதை செய்வினை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேலை இந்த செய்வினை செய்கிறது பிள்ளையே. அத்தனையிலும் கட்டுக்கள் போட்டு விட்டார்கள். செல்வ செழிப்பிலும் கட்டுக்கள் போட்டு விட்டது. வர வேண்டியது வராமலும், உன் கைக்கு வரவேண்டியது கூட உன்னுடையதாக இருப்பதாகத்தான் இருக்கிறது. அது கூட உனக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று கட்டுக்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள் என் செல்வமே. செல்வ செழிப்பை
செழிப்பையும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. உன் வீட்டுக்கு வரவும் செலவும் இல்லாமல் திக்கு திணறி அடுத்தவரிடம் கையேந்தி நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என்ற நிலையே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. இப்படி பல விதங்களில் உனக்கு போராட்டங்களையே கொடுக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் தர வேண்டும். தொழில் செய்யும் இடத்தில் நஷ்டங்களையா உனக்கு கொடுக்க வேண்டும். உன்னிடத்தில் வேலை செய்பவர்கள் பல பல பிரச்சனைகளை உனக்கு கொடுத்து உன்னிடத்தில் இருப்பதை திருடிக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள். இதைத்தான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள். அவர்கள் உனக்கு நியாயமாக உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற மனதை கலைத்து அவன் செய்யும் செயல் தங்கமே இதுவெல்லாம். ஆக மொத்தத்தில் நீ பூஜ்யமாக நிற்க வேண்டும். மிக பெரிய ஒரு பூஜ்யமாக உன் வாழ்க்கை செயல்படுத்த வேண்டும் என்று மிக பெரிய கட்டை உன் வீட்டிற்கு போட்டிருக்கின்றான் பிள்ளையே. அவன் அனைத்திலுமே தடுமாற்றத்தை கொடுத்து விட்டார்கள் பிள்ளையே. இன்னும் 18 மணி நேரத்தில் உன் தாய் ஒரு காரியத்தை செய்ய போகின்றேன். மரண வாக்கு மூலத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் உன் வீட்டில் இருக்கும் அத்தனை பேர் முன்னிலையிலும் அவன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். என்னிடத்தில் தன்னையும் மறந்து மரண வாக்கு மூலத்தை கொடுக்கும் போது அவன் வீட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் வியந்து போறார்கள். அந்த அளவிற்கு அவன் வாயிலிருந்து நான் வார்த்தைகளை பிடுங்கி உனக்கு நியாயத்தை கொடுக்க போகின்றேன். நடக்க நடக்கத்தான் உனக்கு புரிய போகிறது பிள்ளையே. இன்னும் 18 மணி நேரம் காத்திரு. அனைத்தையும் நிலை நீட்டி கொடுக்கின்றேன். உனக்கு நடந்த அநீதியை நான் அவன் வாயால் அனைத்து வார்த்தைகளால் பிடுங்கி தருகின்றேன். நான் இத்தனை அக்கிரமங்களை செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே. இதை நான் செய்ய போகின்றேன். அநீதி வெளிப்படுத்த போகின்றேன். உனக்கு நடந்த அநீதியை வெளிப்படுத்த போகின்றேன். அவனுக்கு மரண வாக்கு மூலத்தை உன் செவிகளால் நான் கேட்க வைக்கப் போகிறேன். யார் பார்த்தாயோ என்று குழம்புகிறாயா? உன்னுடைய எதிரி தங்கமே, உன்னுடைய பகையாளி குழந்தையே, உன்னுடைய துரோகி என் செல்வமே, அத்தனை பேரும் உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான். இன்னும் 18 மணி நேரம் மரண வாக்குமூலத்திற்கு காத்திரு. உன் செவிகளை தயாராகவே அனைத்து உண்மைகளும் உன் செவிகளுக்கு படும்படி ஒலிக்க வைக்கப் போகிறேன். என் பிள்ளையே, அவன் செய்த தவறு அவன் குடும்பத்தின் முன்னிலையில் உளரப்போகின்றான். அவர்கள் வியக்கும் காரியமாக இருக்கும். இன்னும் 18 மணி நேரம் இதுவெல்லாம் நடக்கப் போகிறது. நீ அதிர்ச்சி அடையும் காரியம் இன்னும் 18 மணி நேரத்தில் நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கான விடியல் காலம் இன்னும் 18 மணி நேரத்தில் நடக்கப் போகிறது. நடக்க வேண்டும் தானே? உன் பகையாளி அழிய வேண்டும் தானே? உன் எதிரி தொலைய வேண்டும் தானே? அனைவரையும் அழித்து உன் வாழ்க்கையை மீட்டு உன் கையில் கொடுக்கத்தான் உன் தாய் இத்தனை போராட்டங்களை போராடி கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கை சிக்கிவிட்டது என்று உன்னை சீரழிந்து கொண்டிருக்கின்ற அவனை, உன் எதிரியை அழிக்க வேண்டும். இதுதான் அவனின் இறுதி நொடிகளாக இருக்க போகிறது பிள்ளையே. நினைத்ததை நடத்தி காட்டுவேன். உன் கையில் இருக்கும் இந்த தாயின் அருள் என் கையில் பெற்று அனைத்தையும் கொடுக்க போகின்றேன். என் கையில் இருக்கும் அருளால் உன்னை நிம்மதிப்படுத்த போகின்றேன். அவன் செய்த காரியத்தை அவனுக்கு திருப்பிக் கொடுக்க போகின்றேன். பாவங்கள் செய்து கொண்டே சாமி அதையெல்லாம் பார்க்காது, அதுக்கெல்லாம் தண்டனை இல்லை என்று அவன் வாயால் பலமுறை கூறிவிட்டான். அதுவெல்லாம் தவறு என உணரும் நேரம் அவனுக்கு வந்துவிட்டது பிள்ளையே. அவன் செய்ததை அவனுக்கு திருப்பி அனுப்ப நேரம் வந்துவிட்டது குழந்தையே. எத்தனை
அலட்சியப்படுத்தினான், எத்தனை காயப்படுத்தினான், எத்தனை கண்ணீரை சிந்த வைத்து வேடிக்கை பார்த்தான், எத்தனை பேரின் அழிவுக்கு காரணம் இவனாக இருந்தான். தங்கமே, அவனை உன் தாய் சும்மா விட்டு விட்டாள். இந்த தாய்க்கு என்ன மரியாதை? அவன் இறுதி வாக்குமூலம் இன்று 18 மணி நேரத்திற்கு பிறகு அவன் பாடுகளை அனுபவிக்கப் போகின்றாய். நீ நிம்மதியான வாழ்க்கைக்கு உள்ளே போகப் போகிறாய். நான் இருக்கின்றேன். எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொள்ளாதே. உன்னுடைய இருக்கின்ற அத்தனையுமே நான் வெளிப்படுத்தி தருவேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.